We will have a meditation before the Lord's Supper. Brother Rejas will do that. கர்த்தருடைய திருவிருந்திலிருந்து நாம் பங்கு கொள்ள போகிறோம். சகோதரர் நேஜாஷ் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை இந்த காலை நேரத்திலே நம்மோடு கூட அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் உங்களை இந்த கடைசி நாளில் சந்திப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம இந்த தேவனுடைய பந்திக்கு முன்பதாக சில விஷயங்களை நம்ம யோசித்து பார்க்க போகிறோம். இந்த பந்திக்கு முன்பதாக நம்ம ரட்சிப்பை குறித்தும் ரட்சிப்பின் உறுதியை குறித்தும். இன்றைக்கி நான் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்பட்ட எல்லாட்டையுமே, உங்களுக்குள்ள ரட்சிப்புங்கிற விஷயம் இருக்கா? அப்படி ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னீங்கன்னா அதனுடைய உறுதி உங்களுக்கு இருக்கா? 100% ரட்சிக்கப்பட்டேன், நான் நிச்சயமாக இன்னைக்கு மறிச்சா நான் இறைவன்கிட்ட போய் சேருவேன், நித்திய ஜீவன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, இப்படிங்கிற நம்பிக்கை உங்கள்கிட்ட இருக்கா? யோசிச்சு பாருங்க. இதில் எதுவுமே நமக்கு இல்லை என்றால் இன்னைக்கு அவசியம் தேவனுடைய சுவிசேஷம் தான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை. சுவிசேஷம் தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தையும் உட்கார வச்சிருக்கு. அப்போ தேவனுடைய சுவிசேஷத்தை குறித்து நம்ம ரோமர்கள் புஸ்தகத்தில் வச்சு பார்க்க போகிறோம். இன்னைக்கு உங்களுக்கு சுவிசேஷம் தேவைப்பட்டுச்சுன்னா இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. இல்லை நீங்கள் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிக வேண்டும்னு சொன்னீங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா, இந்த ஆர்டரை நீங்கள் பின்பற்றிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும். சரி, நான் முதல்ல 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2-4 வசனம் வரைக்கும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 4ஆம் வசனம் வரை. சரி, நானே வாசிக்கிறேன். ஆமென். இந்த வசனம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் இந்த வசனத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பவுல் அவர்கள் சொல்கிறாங்க, கிறிஸ்து நமக்காக மரித்தார். இதன்படி பார்த்தீங்கன்னா பைபிள் சொன்ன பிரகாரமாக அப்படின்னு சொல்கிறார். அவர் பழைய ஏற்பாட்டில் சொன்ன வார்த்தைகள் படி நமக்காக ஒருத்தர் மரித்தார் சொல்லப்பட்டிருக்கு. இது எல்லாரையும் நம்புகிறோம். நமக்காக உயிர் தெழுந்தாருங்கிற விஷயத்தையும் அவர் சுட்டி காட்டி சொல்கிறாரு. நமக்காக மரித்து உயிர் தெழுந்ததுனால இதுதான் சுவிசேஷம் அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பிக்கார். சரி, எதற்காக இந்த சுவிசேஷம் தேவைப்படுக்கு பார்க்கும்போது ரோமர்கள் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கும், எல்லோரும் நீதி கேடில் போயிட்டாங்களாம். அந்த வசனம் வாசிங்க. ரோமர்கள் 3:10. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. ஆமென். அப்போ வேதம் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு எதற்கு நமக்கு கிறிஸ்து தேவைப்படுது பார்த்தீங்கன்னா, நமக்கு எதுக்கு ரட்சிப்பு தேவைப்படுதுன்னா, வேதம் சொல்லுது நீதிமான் ஒருத்தர் கூட கிடையாதான். 3:23 வாசிங்க. ரோமர்கள் புஸ்தகத்தில் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. அதே 6:23 வாசிங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அப்போ இன்னைக்கு நம்ம இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனுஷனும் பாத்தீங்கன்னா இந்த வரிசையை மறந்துடாதீங்க. இந்த ரோமன்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வரிசையை ரோமர்கள் 3:10, ரோமர்கள் 3:23, ரோமர்கள் 6:23, இந்த ஆர்டர் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் ஒரு 3 வசனம் சொல்லுவேன். இந்த 6 வசனம் தான் பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒரு வாசல். இன்னைக்கு நீங்க ஒருத்தங்க சொல்றீங்களோ இல்லை நீங்க இன்னைக்கு பரிசோதிச்சு பார்க்கீங்க, இன்னைக்கு உண்மையிலே எனக்கு எதற்காக கிறிஸ்து தேவைப்படுது? ஏன்னா வேதம் சொல்லுது நீதிமான் யாரும் கிடையாது. வேதம் சொல்லுது எல்லோரும் பாவம் செஞ்சுட்டாங்க. வேதம் சொல்லுது நீங்க பாவம் செய்தது நிமித்தம் மரணம் தான் அதற்கு பதில் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே வசனம் சொல்லப்பட்டிருக்கும், இன்னைக்கு நாம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது, அவரை நம்பும் போது நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்பட்டதாக ஒரு நம்பிக்கைக்குரிய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இதற்காக தான் நம்ம இயேசுவை பின்பற்றோம். இன்னைக்கு மற்ற மதங்களுக்கும் மற்ற நம்பிக்கைகளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, மற்ற நம்பிக்கை சொல்லுது நீ இதை செய்தால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு, இது செய்யாவிட்டால் நித்திய ஜீவன் உண்டு சொல்லப்பட்டிருக்கும். ஆனா வேதம் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு நாம் எதையும் செய்ய முடியாது,
கிறிஸ்து நமக்கு செய்து முடித்ததை நம்பினால் மாத்திரம்தான் நித்திய ஜீவன் உண்டு என்பதை நம்ம கத்துக் கொடுக்குது. நான் சொல்றது புரியுது நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம எதையுமே கர்த்தருக்காக செய்ய முடியாது, நம்ம கடவுள்கிட்ட நித்திய ஜீவன் அடைமை செய்ய முடியாது. அவர் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தாங்கிற விஷயத்த என்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும், இதை கேட்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம நம்புறோமோ அதுதான் நம்மளுடைய விசுவாசமாக காணப்படுது. இதுதான் நம்மளுடைய நம்பிக்கை. அது மாத்திரம் இல்ல, ரோமர்கள் 5:12 5:8 எடுங்க. 5:12 5:8. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. அப்ப மனுஷன் பாத்தீங்கன்னா, இப்போ எப்படி நிறைய பேர் கேட்பாங்க, ஆதாம் மூலமாக எல்லோரும் பாவமாக்கப்பட்டோம். நம்ம தான் அதுக்கு விட்னஸ். ஆக்சுவலா நீங்க ஒவ்வொருத்தரும் பாவம் செய்யறோம், தவறுகள் செய்யறோம், தவறுகளை யோசிக்கிறோம், சின்ன குழந்தையில இருந்து பெரிய ஆள் வரைக்கும் ஏமாத்துறோம். இது எல்லாத்துக்கும் காரணம் நமக்குள்ள பாவம் ஊறி போய் கிடக்கு. அப்ப ஒரு மனுஷனால பாவம் வந்தது என்பதை நீங்க நம்புனீங்கன்னா, அப்ப வேதம் சொல்றது அதே மாதிரி ஒரே மனுஷனால நமக்கு பாவ நிவர்த்தி கொடுக்கப்பட்டது என்பதை நீங்க நம்பிதான் ஆக வேண்டும். ஒரு மனுஷனால் பாவம் வந்ததுங்கிறது நீங்க நம்புனீங்கன்னா, லாஜிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனாலே நமக்கு பாவம் நிவர்த்தி ஆகப்பட்டது. அந்த மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை நீங்க விசுவாசம் ஆக வேண்டும். அடுத்து வாசிங்க 10:9 10:13 வாசிங்க. ரோமர்கள்ல 10:9 ஒரு 10:13. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். 13 வாசிங்க. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நம்பிக்கை. இந்த ஆர்டரை மறந்துடாதீங்க. 1 கொரிந்தியர் 15 2-4, அப்புறம் ரோமர்கள் 3:10, அப்புறம் ரோமர்கள் 3:23, அப்புறம் 6:23, அப்புறம் 5:12, 5:8, அப்புறம் 10:9, 10:13. இந்த ஆர்டரை நீங்க எப்போதும் மனசுல வச்சுக்கோங்க. இந்த ஆர்டரை நீங்க உங்க வீட்டுல எழுதி வச்சுக்கோங்க. நீங்க மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது இது ரோமன்ஸ் ஆர்டர்னு சொல்லி கத்துக் கொடுப்பாங்க பைபிள் காலேஜஸ்ல. இப்படி நீங்க பிரசங்கம் பண்ணலாம். நீங்க ஒவ்வொரு புஸ்தகத்துக்கு போக அவசியப்பட தேவைப்படாது. ஒரே புஸ்தகத்துல இருந்து எடுத்து கூட நீங்க பிரசங்கம் பண்ணலாம், சுவிசேஷம் அறிவிக்கலாம் சொல்லப்பட்டிருக்கும். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு கிறிஸ்துவை நான் நம்பினா மாத்திரம் போதும் நான் ரட்சிக்கப்படுகிறேன். கிறிஸ்து எனக்காக செய்து முடித்ததை நான் விசுவாசித்தால் போதும் எனக்கு நித்திய ஜீவன் உண்டு சொல்லப்பட்டிருக்கு. நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுதுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இன்னைக்கு நான் திருப்பி அதே கேள்வி கேட்க, உங்ககிட்ட ரட்சிப்பின் உறுதி இருக்கா? இன்னைக்கு உங்ககிட்ட ரட்சிப்பின் உறுதி இல்லை என்றால் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம எதையோ செய்ய வேண்டியது இருக்கு, அதனாலதான் நமக்கு இந்த உறுதி வரமாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, நாம் எதையும் செய்ய முடியாது என்பதை நீங்க உணர்ந்தால் மாத்திரம்தான் ரட்சிப்பின் உறுதி உங்களுக்கு கிடைக்கும். நான் எதையும் செய்ய முடியாது, என்னுடைய மூத்தர்கள் யாரும் செய்ய முடியாது, நான் ஊழியம் செஞ்சாலும் கடவுளுக்கு எதுவும் செய்ய முடியாது. I cannot do what God has finished. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அவங்க கடைசியில் சொன்ன வார்த்தை இந்த உலகத்தை விட்டு போவதற்கு முன்பதாக இது முடிந்தது அப்படின்னு சொல்லி ஆர்டர் முடிச்சாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவின் காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு வணிகம் செய்யறவங்க கடைக்கு போறாங்க, இல்லாட்டி ஒரு வியாபாரம் பண்றவங்க ஒரு கடன் வாங்குறாங்கன்னா கடைசி கடனை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வியாபாரி சொல்லுவாரா, இது முடிந்தது, இதுக்கு மேல உனக்கு கடன் கிடையாது, எல்லாம் முடிஞ்சிட்டு, அவ்வளவுதான், நீ எல்லாத்தையும் எனக்கு கட்டி முடிச்சிட்ட, இட் இஸ் ஆல் பெய்டு. நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாம் செலுத்தி விட்டார். இதுதான் சுவிசேஷம். அதான் சொல்ல, மற்ற நம்பிக்கை நமக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, மற்ற நம்பிக்கை சொல்லுது நீ இதை செய்து வா, இதை செய், நீ இப்படி பண்ணா மாத்திரம் நீ மோட்சம் அடைய முடியும் என்று மற்ற நம்பிக்கை சொல்லும் போது வேதம் சொல்லுது நீ எதையும் செய்ய வேண்டாம், நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மாத்திரம் போதும், அதுதான் உனக்கு நித்திய ஜீவன் கொடுக்கும், அதுதான் உனக்கு ரட்சிப்பு கொடுக்கும், அதுதான் ரட்சிப்பின் உறுதி என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்குது. 1 யோவான் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும் தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். 13, 14 வாசிங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால்
அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இல்ல, அது 13ஆம் வசனம் தான். அது நித்திய ஜீவன் சொல்லப்பட்டிருக்கு. வேதம் சொல்லுது, நான் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்கும் போது, அந்த 13ஆம் வசனம் காட்டுங்க, அதில் நித்திய ஜீவன் எனக்கு கொடுக்கப்பட்டதாக வேதம் கதை கொடுக்குது. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவகுமாரன் மேல இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் விசுவாசம் வச்சீங்கன்னா அதுதான் நித்திய ஜீவன், அதுதான் சுவிசேஷம், அதுதான் சுவிசேஷத்தின் உறுதி. இன்னைக்கு ஒரு அழகான இங்க ஒரு கேமரா இருக்கு. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாடல்ல, நல்ல ஒரு ஸ்டைல்ல வச்சிருக்காங்க. இப்ப நான் போய் சொல்றேன், இல்ல அந்த கேமரால சில விஷயங்கள் நான் மாத்தணும்னு சொல்லி மாத்தின என்ன ஆகும், அந்த கேமராவோட அழகு பேரும். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாம் செய்து முடித்ததுக்கு அப்புறம் நம்ம கடவுளுக்கு எதையோ செய்ய பார்க்கிறோம். இதனால தான் நமக்கு உறுதியும் இல்லாமல், விசுவாசம் உறுதி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதே நேரத்தை பார்த்துக்கோங்க, நான் சொல்ற விஷயத்த நீங்க நம்புவீங்க, நீங்க அறிந்து கொள்வீங்க. நீங்க அதை பயன்படுத்தல, உங்களுடைய ஆத்மா முழுவதுமாக அதை ஒத்துக்கலன்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயம் வெறும் அறிவாக காணப்படும் தவிர உங்களுக்கு ஒரு இன்பமாக காணப்படாது. நான் சொல்ற விஷயம் வெளியுள்ள மக்களுக்கு ஒரு நாலேஜ், ஒரு அறிவு, ஒரு தகவல், அவ்வளவுதான். இது ஆமாப்பா இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இறந்தாங்க, நீங்க அவங்க நம்பி நித்திய ஜீவன் கிடைக்கும், இது வெறும் தகவல், வெறும் செய்தி தான் அவங்களுக்கு. ஆனால் என்னுடைய முழு இருதயத்தோடு நான் அதை ஏற்றுக்கொள்ளும் போது என் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் என்னை கொஞ்சம் கொஞ்சமா என்னை செதுக்கி மாற்ற ஆரம்பிப்பார். இப்ப கடவுள் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கட்டும். இந்த பந்திக்கு முன்பதாக யோசிச்சுக்கோங்க, நீங்க எதுவும் செய்ய முடியாது. கர்த்தர் செய்து முடித்ததை நினைவு கூறும்படியாக தான் நீங்க வந்திருக்கோம். கர்த்தர் செய்ததை விசுவாசித்தால் மாத்திரம் போதும், உங்க வாழ்க்கையில நித்திய ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா, ஆமென். Ajax has said it very clearly that those who are accepted Jesus Christ, they are saved. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்பதை குறித்து ஏசாஸ் அவர்கள் தெளிவாய் சொன்னார்கள். Romans chapter 10 verse 9 and 10. ரோமருக்கு எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 9-10 வசனங்கள். And it's talking about very clearly, and those who have accepted, confess with their mouth. And if you shall confess with your mouth the Lord Jesus and believe in your heart God has raised you from the dead, you shall be saved. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். You see, salvation is a free gift from the Lord. ரட்சிப்பானது தேவனிடத்திலிருந்து அருளப்படுகிற ஒரு ஈவாய் இருக்கிறது. Ajas has clearly said you need not to do anything, but you have to really repent, confess, accept Jesus Christ, and salvation is yours. ஏஜாஸ் அவர்கள் மிக தெளிவாய் சொன்னார்கள், பாவத்திலிருந்து அறிக்கை செய்ய வேண்டும். நாம் அறிக்கை செய்கிறது மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அப்பொழுது அவரை விசுவாசித்த இருதயத்திலே அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தெளிவாய் சொன்னார்கள். Verse 10 is continuation saying, அதனுடைய 10ஆம் வசனம் அதனுடைய தொடர்ச்சியாய் சொல்லுகிறது, the heart man believes unto righteousness, and with the mouth confession is made unto salvation. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். That means with your mouth, not somebody has confessed for your sin. யாரோ ஒருவருடைய பாவத்தை அறிக்கை செய்தவர்களாய் அல்ல, நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். With your mouth, உங்களுடைய வாயினாலே நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். salvation is personal. ரட்சிப்பானது தனிப்பட்ட விதத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. It is not from the heritage. Only those who have believed in Christ are saved. கிறிஸ்துவுக்குள்ளாய் ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே அந்த பாக்கியம் அவர்களுக்கு அருளப்படுகிறது என்பதை குறித்து நாம் அறிகிறோம். Ajas clearly spoke those words very accurate. ஏஜாஸ் அவர்கள் பேசினார்கள், அந்த வார்த்தையை மிக தெளிவாய் நம்மோடு கூட அவர்கள் பேசினார்கள். John's Gospel chapter 10 verse 28 says, யோவானுடைய புத்தகம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது, I give them eternal life. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். They shall never
perish. அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. Neither shall anyone pluck them out of my hand. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. The surety of salvation, assurance of salvation, security of salvation when a sinner confess and accept Jesus Christ, you are in the hand of the Lord. ஒரு பாவி